இயர்லி 2000ல ஜப்பானில் ஒரு அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி ரொம்ப ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆச்சு. இன்டர்நெட் யூஸ் பண்ணுற சிலருக்கு அவங்க எந்த வெப்சைட்டில் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ரெட் பாப்பப் ஒன்று ஷோ ஆயிருக்கு. அந்த பாப்பப்பை எத்தனை முறை க்ளோஸ் பண்ணாலும் திரும்ப திரும்ப அது ஷோ ஆகிட்டே இருந்திருக்கு. டூ யூ லைக் ரெட் ரூம் அப்படின்னு ஒரு வாய்ஸும் கேட்க ஆரம்பிக்குது. அந்த பாப்பப் ரிசீவ் ஆன எல்லாருமே மறுநாள் இறந்து போயிருக்காங்க. அவங்களோட ரூம் எல்லாமே ரெட் கலரில் இருந்திருக்கு. பெயிண்ட் இல்லை, அது எல்லாமே அவங்களோட பிளட். நிறைய பேர் இதை மித்துன்னு சொன்னாலும் ஜப்பானில் சசிபோ அப்படின்ற இடத்துல நடந்த ஒரு ரியல் கிரைம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி சசிபோல என்ன நடந்துச்சு? 2004ல் ஜப்பானில் இருக்கிற சசோமி அப்படின்ற சிட்டியில் ஒரு ஸ்கூல் இருந்தது. அங்கிருந்த ஒரு 12 வயசு ஸ்கூல் பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டான சத்தோமி மித்தாரியை மீட் பண்ணுறதுக்காக லஞ்ச் டைமில் கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. அந்த கிளாஸ் ரூமே எம்டியாக இருந்தது. சத்தோமி மட்டும்தான் அப்போ கிளாஸில் இருந்தாங்க. சத்தோமி கிட்ட போன அந்த பெண் தன்னோட பேக்கில் மறைச்சி வச்சிருந்த பாக்ஸ் கட்டரை எடுத்து சத்தோமியோட கழுத்துலேயே பயங்கரமாக குத்துறாங்க. சத்தோமி அந்த இடத்துலயே இறந்து போகிறான். விசாரணையில் அந்த பெண் ரெட் ரூம் அப்படின்ற ரொம்ப வைலண்டான இன்டர்நெட் கண்டென்ட் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருந்தது தெரிய வந்திருக்கு. இந்த மர்டர் தான் நடந்த ரெட் ரூம் மர்டர்ஸ்க்கு முக்கிய காரணம்னு எல்லாராலையும் நம்பப்பட்டுச்சு. இந்த ட்ரெண்டிங் வேர்ல்டில் நம்ம எல்லாரும் இன்டர்நெட்டில் நிறைய ஸ்டோரிஸ், ட்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறோம். ஆனால் நம்மள மாதிரியே எல்லாரும் பார்க்குறாங்களான்னா இல்லை. ஸோ ஸ்டே அவேர், ஸ்டே ரெஸ்பான்சிபிள்.